கடாய் எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கும் போது இது நல்லா மசிஞ்சிரும். நம்ம எந்த இனிப்பும் சேர்க்கல, இதுதான் நம்மளுக்கு ஸ்வீட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம்ல சோக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ரொம்ப போர் அடிச்சிடுச்சு இல்லை நம்மளுக்கு டைம் இல்லைன்ற போது இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு உருண்டையாக கூட டெய்லி சாப்பிட்லாம். ரொம்ப சத்தாக இருக்கும். பாதாம் வந்து துணி வச்சு தொடச்சிட்டேன், வாஷ் பண்ணலை. ஸோ இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று பாதியமாக பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்நட், முந்திரி எல்லாமே சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வேர்க்கடலை ஒரு பிடி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவே நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் லைட்டாக நெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக போட்டு வறுத்துக்கிறேன். இதில் மொத்தமாகவே 1 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கோம், எந்த இனிப்பும் சேர்க்கலை. திராட்சை வந்து நெய் விட்டு வதக்குனதுக்கப்புறமா இதில் சேர்த்தனா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கெட் பேரிச்சம்பழம், 1 கப் பாதாம், 2 கப் வால்நட், பாதி கப்பு வந்து பிஸ்தா பருப்பு, பாதி கப்பு கேஷ்யூஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். டெலிவரிக்கு அப்புறமா ஃபீட் பண்ணிகிட்ருக்கவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. Thank you so much for watching my video. Please subscribe my channel.